அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் செவ்வாய், சுக்கிரன், புதன் அப்படிங்கிற 3 கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்க இருக்குது. இந்த கிரகங்களின் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் பல்வேறு விதமான விஷயங்களை கொண்டு வரப்போகுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும், தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, எது சார்ந்த விஷயங்களுக்கு இப்போ உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில எது சார்ந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப கன்னிராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசியா இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு, கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஆசைகள் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றுறதுக்கு திட்டம் போட்டு செயல்படுறதுல மிகவும் பார்த்தீங்கன்னா பொருத்தமான சில விஷயங்களை சரியான காலகட்டத்தை பயன்படுத்திக்குவீங்க. அந்த பயன்படுத்திக்கக்கூட திறனும் ஆற்றலும் உங்களுக்கு இருக்குது. ஆனா இருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரக மாற்றங்களும் கிரக சூழ்நிலைகளும் உங்களை திசை திருப்பி விடக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் உண்டு. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் உங்களை பார்த்து மிகைப்படுத்திக்குவீங்க. அறிவாற்றல் நிறைய இருக்கும். இந்த நல்ல சிந்தனை செயல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு. ஆனா கடந்த காலத்துல ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க. என்னன்னா எதை எடுத்தாலும் ஒரே தடை தாமதம், எதையும் செயல்படுத்த முடியல, எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தடைபடுது, பல்வேறு விதமான யோசனைகள் குழப்பங்கள், எதையும் முன்னெடுத்து போறதுல ஒரு பயம் அப்படிங்கிறதெல்லாம் உருவாயிருச்சு. இப்ப அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் விடுதலை அடைஞ்சாச்சு, மாற்றம் ஏற்பட்டுருச்சு. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் விரைய செலவுகள் ஆகிட்டு இருக்கு. சில பேருக்கு மருத்துவமனை செலவு, சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க தேவையில்லாத வீண் விரைய செலவுகள், சில பேர் இடம் பூமி வீடு அப்படிங்கிற சொத்து வாங்குறதுக்கான செலவுகள் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப வீண் விரைய செலவுகள் ஒரு சிலருக்கும், ஒரு சிலருக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய செலவுகளும் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி அமைப்புகள் தான் தீர்மானிக்கும். இப்போ 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா உங்க ராசியில, என்ன உத்திரம் ஹஸ்தம் சித்திரை அப்படின்னு இருக்குது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான தசாபுத்தி அமைப்புகளோட போகும். அப்ப இந்த காலகட்டத்துல இந்த கோச்சார நிலை கிரகங்கள் எந்தெந்த காலகட்டத்துல எது உங்களுக்கு சாதகமா இருக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு வரும். அது உங்களுக்கு பிறப்பு ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த சாதகமான சூழ்நிலை அனைத்தையும் நீங்க பயன்படுத்துவீங்க. கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா அந்த பாதகமான விஷயங்கள் அனைத்தையும் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா சிரமத்துக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலைகளையும் கொடுக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு, யோகமா அவயோகமா, இந்த கால சூழ்நிலைகளை எது சார்ந்த விஷயத்துக்கு அது நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலனிடுங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய், சுக்கிரன், புதன் அப்படிங்கிற 3 கிரகங்களின் பயிற்சி அப்படிங்கிறது அற்புதமாக அமைஞ்சிருக்கு. 3 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா 3 விதமான செயல்களை செய்யக்கூடியவங்க. புதன் படிப்பு, புத்திசாலித்தனம், திறமைகள், ஆக்கப்பூர்வமான ஆற்றல்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து சுக்கிரன் கலை இலக்கிய ஆர்வங்கள், கணினி கம்ப்யூட்டர் துறை சார்ந்து, ஐடி செக்டார் துறை சார்ந்து தன்னை பிரசன்டேஷன், மற்றவங்களை கவர்ச்சியா இழுக்கிறது, கவர்ந்து இருக்கிறது, கணவன் மனைவி ஒற்றுமை அமைப்புகள்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. செவ்வாய் பகவான் உறவு நிலைகள்ல ஒற்றுமை, அண்ணன் தம்பி உறவுகள் ஒற்றுமை, அண்ணன் தம்பி உறவுகளால் நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள், அது மட்டும் இல்லாம சொத்துக்கள், இடம் பூமி வீடு வாகனங்கள் சார்ந்த அமைப்புகள், இது சார்ந்த அமைப்புகள்லாம் இது கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். இப்போ உங்களுக்கு என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு பார்க்கல, இது நாள் வரை ராசியிலே இருந்து வந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துக்கு மாறுறார். உங்களுக்கு 8 குடைவன் முயற்சி அதிபதியா இருக்கிறார். அப்ப எடுக்கிற முயற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க லாபகரமா வருமானம் தரக்கூடிய வகையில அமையும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது, வெளிநாடு போகக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கு, தொழில் வேலைக்காக, மார்க்கெட்டிங் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்
எல்லாருக்கும் இந்த காலகட்டம் மார்க்கெட்டிங் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கவங்க, மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் அப்படிங்கிறது வரும். அதுவும் கட்டிடம் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்யக்கூடியவங்க, ஃபேக்டரி தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுக்கிரன் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் பயணங்களும் இருக்கும், புது முதலீடுகள் செய்வீங்க. பெரிய தொழில் செய்யக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னாக்க கணினி கம்ப்யூட்டர் தொழில் செய்கிறவங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி செக்டார் துறையில் இருக்கக்கூடியவங்க, அடுத்து ஃபேக்டரி லைன் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபார்மசி செக்டாரில் இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புது முதலீடுகள் செய்கிறது, புது தொழிலாளர்களை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய முதலீடுகளை செய்யக்கூடிய காலகட்டம், எதிர்பார்ப்புகளோடு அடுத்த கட்டத்துக்கு தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காக முதலீடுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க எது வெற்றியடையும் இந்த காலகட்டத்தில் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாத்தையும் கொடுத்து ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்ய வைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறாரு. அப்ப ஆதாயம் தரும் வகையில எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாகிருக்கு. ஆமா, இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன அப்படின்னு பாருங்க, உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் பயணங்கள் நிறைய இருக்கும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, வருமானம் ரீதியாக பயணங்கள் இருக்கும், அலைச்சல் இருக்கும், திரிச்சல் இருக்கும். அப்போ மார்க்கெட்டிங், சேல்ஸு, மீடியா துறைகளில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும், ஆதாயமாக அமையும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். ஆமாம், உறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் தடைப்பட்டு இருக்கும். ஆமாம், தூக்கம் வராது, பல்வேறு சிந்தனைகள் ஓடும், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது தான், தற்காலிக மாற்றம். அடுத்து பாருங்க, ஹஸ்தம் நட்சத்திரம். ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில ஒரு சமாதான தூதுவர்னே சொல்லலாம். எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்த ஒருத்தர் சரி செய்யறாரு அப்படின்னா அவர் ஹஸ்த நட்சத்திரத்துக்காரர் அப்படிங்கிறத, அந்த ஆதிக்கம் நிறைந்தவர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா, எல்லோரையும் பொறுமையா அனுசரித்து சூழ்நிலைக்கேற்ப தன்னை தகமைச்சு மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் தீர்த்து தனக்கான விஷயத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது ஹஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டு. மிகப்பெரிய சமாதான தூதுவர், எப்பேற்பட்ட பெரிய 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 இழப்புகளை கூட சரி செய்யக்கூடிய திறன் அப்படிங்கிறது அவங்களோட. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அதிகப்படியான பயணங்கள் இருக்கும், ஆதாயமும் இருக்கும், லாபமும் இருக்கும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்கும். ஆமாம், இந்த காலகட்டத்தில் அவங்க நிறைய விஷயங்களை ஏற்கனவே எடுத்து முயற்சி செஞ்சு பலனளிக்காம போனது கூட இப்ப பலன் தரக்கூடிய வகையில் அமையும். அடுத்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் பாருங்கன்னா, தன்னை நம்பி வந்தவரை கைவிட மாட்டார். கொஞ்சம் கோபம் இருக்கும், ஆனா சொல்ல காப்பாற்றுவார். அவருக்கு எப்படி இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னா, ரொம்ப அற்புதமா இருக்கு. வருமானம், நல்ல வருமானம் வரும், பணங்காசு வரும். அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னாக்க, இந்த பில்டிங் சைடில் இடம் சார்ந்து ஒர்க் பண்ணுறவங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் தரும். நல்ல ஃபேக்ட்ரி தொழிற்சாலைகளில் இருக்கிறவங்க, தொழிற்சாலை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல, அது சார்ந்த தொழில்களில் இருக்கவங்க நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆமாம், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்கள் தனிமைப்பட்ட முறையில் பார்க்கணும், அது சார்ந்த தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.